நல்லாவே சமைக்க கூடாது. அதுலயும் முக்கியமா பிடிச்சவங்களுக்காக பார்த்து பார்த்து ரசிச்சு ருசிச்சு நாம சமைச்சே கொடுக்க கூடாது. அப்படி சாப்பிட்டு அவங்க உடம்புக்கு கெடுதல் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அவளின் சமையலுக்கு என் நாக்கு அடிமை, என் நாக்குக்கு அவள் அடிமைன்னு சொல்லிட்டு கேட்கும் போதே சிரிப்பு வந்தாலும் ஆனா அது உண்மைதான். நாம நல்லா சமைச்சு கொடுக்கறதால அவங்களும் அவங்களுடைய லிமிட் தாண்டி எக்ஸஸா நிறைய ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்கணும், அளவா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரோல் இருந்தாலே அது வந்து நல்லதுக்கு தான். நல்லா இருக்கு 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி 8 இட்லி சாப்பிட்டா அதுவே வந்து ஒரு மைனஸ் நெகட்டிவ் ஆயிடும். ஸோ என்னதான் நல்லா டேஸ்டா இருந்தாலும் எப்பயுமே உங்களுடைய ஃபுட்டை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. அதை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு மாதிரி, உணவே மருந்து தான். ஆனா அது எல்லாமே ஒரு கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான். எதுவுமே அதை மீறிச்சுன்னா நல்லது. எலெக்ஷனுக்கு ஊருக்கெல்லாம் போய் ஓட்டெல்லாம் போட்டுட்டு சக்சஸ்ஃபுல்லா பெங்களூருக்கு வந்து சண்டே மார்னிங் ரீச் ஆயிட்டோம். பெருசா காய்கறி வாங்காததால மண்டே லஞ்ச் ரொம்ப சிம்பிளா முடிச்சிருந்தேன். சாதம் பண்ணி வெண்டைக்காய் சாம்பார் பண்ணி வெள்ளை பட்டாணியில வந்து சுண்டல் பண்ணிட்டு வாழைப்பழம் ஸ்நாக்ஸ்க்காக கொடுத்துட்டு பழைய சாதமும் நீர்மோர் அடிச்சு வச்சிருந்தேன். அவ்வளோ வெயில், ஏசி இல்லாம வாழ்க்கைய வாழ முடியாத அளவுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இப்பயே இப்படி இருக்குன்னா ஒன்னும் அக்னி வெயில்னா மே மாசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சொல்லவே முடியாது. குழந்தைய வச்சிருக்கவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஹீட் பால்ஸ் வந்துருது, டீஹைட்ரேஷன் ஆயிடுறாங்க. என்னதான் பிறந்து 25 வருஷமா பாண்டிலே வாழ்ந்தாலும் இப்ப 2-3 நாள் இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டோம். விட்டா போதுண்டா பெங்களூர் ஓடி வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்தாச்சு. பாண்டிச்சேரி தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கோயம்புத்தூர் அதுக்கு மேல கோயம்புத்தூரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. காலைல எழுந்து ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு இட்லி செஞ்சு வெண்டைக்காய் சாம்பார் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. உங்க ஊர்ல வெயில்லாம் எப்படி இருக்கு? நீங்க இந்த வெயில எப்படி சமாளிக்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே சிம்பிளா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு தான் இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். நாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்தீங்கன்னா சத்து மாவு கருப்பு உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி லிக்விடா எடுத்துப்போம். இல்லைன்னா பழைய சாதம் தான். ஸோ நைட்டுக்கு டின்னருக்கு ராகி கொழா புட்டு பண்ணியிருந்தேன். 10 தடவை பண்ணேன்னா அதில் ஒரு 7-8 தடவை எதனா ஒன்று ஆயிடும். ஒன்றும் நல்லா வராது, இல்லைன்னா ஷேப் வராது. ஆனால் என்ன ஒரு அதிசயமோ, உலக அதிசயம் 7னா 8ஆவது என்னுடைய கொழா புட்டு சூப்பராக வந்துச்சு. பர்ஃபெக்ட் ஷேப் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. 1 2 3 சொல்லு. 1 2 5 6 சொல்லு. 8